நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பட்ஜெட்டும் இருக்காது. பிளஸ் வந்து அந்த கேமோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஸோ நம்ம எல்லா விதமான கன்சோல்ஸும் நம்ம ரெண்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே பிரதர். ஃபர்ஸ்ட் தேவை புது கேம் இருந்ததுன்னா GTA 5, Ghost of Tsushima, God of War Ragnarok, FC24 கண்ட்ரோல்ஸ். உங்களுக்கு எத்தனை கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை கண்ட்ரோல்ஸ் நீங்க ஆட் ஆன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டே வேணும், எனக்கு வீக் வேணும் போது ஸோ வீக் வைஸும் நம்மள்ட்ட காம்போ இருக்கு. ஒரு PS5, 1 கண்ட்ரோலர், 2 PS4 கேம்ஸ் வரும். PS5ல பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா லான்ச் பண்ற எல்லா கேமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. Spider-Man 2, GT7 அண்ட் Black Myth Wukong வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி PSVR 2 இருக்கு, PS4ஓட VRம் இருக்கு. ரெண்டல் மட்டும் இல்லாம சேல்மே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உண்மையா? நம்ம பிரைஸ் என்ன ரேஞ்ச் வருது நம்ம PS4? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நம்ம ஷாப் எங்க இருக்கு? நம்ம என்னதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம்? அப்படி நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா கேமிங் ரெண்டல். இதுவே நம்மளோட ஷாப் நேம் பாத்தீங்கன்னா G-Square ரெண்டல் ஷாப். சோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா கரெக்டா சென்னை டி நகர்ல இருக்கு. நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பட்ஜெட்டும் இருக்காது. பிளஸ் வந்து அந்த கேமோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ நிறைய பேருக்கு ரெண்ட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ ரெண்டல் எடுத்து நம்ம ப்ளே பண்ணுவோம் ஸோ அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான கன்சோல்ஸும் நம்ம ரெண்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா PS4ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ PS4 காம்போ பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொடுக்குற காம்போ வந்து பாத்தீங்கன்னா 1 கண்ட்ரோலர் அண்ட் 1 கேம். சோ அந்த கேமும் பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற கேம் தான். நம்ம என்ன வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். சோ என்ன கேம் வேணா நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு அப்படி இல்ல எனக்கு அடிஷனல் கண்ட்ரோலர் வேணும், அடிஷனல் கேம் வேணும்னும் போது சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி அடிஷனலா நீங்க ஆட் ஆனும் பண்ணிக்கலாம். PS4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் வரும் நான் சொல்றேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை புது கேம் இருந்ததுன்னா GTA 5, Ghost of Tsushima, God of War Ragnarok, FC24, Red Dead Redemption 2. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அடிஷனல் பிரைஸ் கொடுத்து அடிஷனலா நீங்க ஆட் ஆன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுது. கண்ட்ரோல்ஸும் அதே மாதிரி தான். கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு எத்தனை கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை கண்ட்ரோல்ஸ் நீங்க ஆட் ஆன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, பிரைஸ் என்ன ரேஞ்ச் வருது நம்ம PS4 எடுக்கிறது? PS4 வந்து பாத்தீங்கன்னா 400 வரும். பர் டேக்கு 24 hours வரும். இன்னைக்கு ஈவினிங் 3 o'clock எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 3 o'clock நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டே வேணும், எனக்கு வீக் வேணும் போது ஸோ வீக் வைஸும் நம்மள்ட்ட காம்போ இருக்கு. அதே மாதிரி மந்த் வைஸும் இருக்கு. ஸோ நீங்க எந்த இது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி கஸ்டமைஸும் நீங்க பண்ணிக்கலாம். டேஸ் நீங்க எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா எங்கள்கிட்ட 2 days பிஃபோர் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்க கேம் எடுத்துட்டு போயிடுறோம். ஸோ இப்போ இந்த கேம் எங்களுக்கு வேணாம், வேற கேம் நாங்க சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அதுக்கு ஏதாவது சார்ஜ் இருக்கா? நீங்க 1 time வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1 week ரெண்ட் எடுத்திருக்கீங்க. 1 week ரெண்ட் எடுத்து ஸோ ஒரு டோட்டலா வந்து 5 கேம் எடுத்திருக்கீங்க. அந்த 5 கேம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கேம் நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அந்த 1 week குள்ளேயே ஒரு 3 days குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அன்னைக்கு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஓகே நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு வந்து நீங்க என்ன கேம் இது பண்றீங்களோ அந்த கேம் இது பண்ணிட்டு வேற கேம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போகலாம். அது வந்து 1 time மட்டும் தான் நம்ம இது பண்றோம். ஓகே பிரதர். 1 weekல இருந்து அது 1 time மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி. சோ அடுத்து PS5 பார்க்கலாமா? PS5 பார்க்கலாம். சோ PS5 பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சோ இதுவும் அதே சேம் தான். சோ இதுலயே நம்மளுக்கு காம்போ இருக்கு. காம்போ பாத்தீங்கன்னா ஒரு PS5, 1 கண்ட்ரோலர், 2 PS4 கேம்ஸ் வரும். சோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ PS4 கேம்ஸ் வந்து PS5ல சப்போர்ட் ஆகுமான்றது. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா PS4 கேம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு PS5ல சப்போர்ட் ஆகும். ஸோ PS5க்குன்னு தனியா செப்பரேட்டா லான்ச் பண்ண கேம்ஸ் மட்டும் தான் PS5ல தனியா இருக்கும். ஓகே, இப்போ PS4ல ஆடுற கேம் நம்ம PS5ல அடிக்கலாம். PS5ல ஆடுற கேம் PS5ல மட்டும் தான் ஆட முடியும். ஆமா. ஓகே, PS5ல என்னென்ன கேம்னா வருது? PS5ல பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா லான்ச் பண்ற எல்லா கேமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. Spider-Man 2, GT7 அண்ட் Black Myth Wukong வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க எந்த கேம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி லேட்டட் டைலிஷ் கேம்ஸும் இல்ல டிமாண்டான கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேம்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கும். இப்போ இதோட ரெண்டல் எவ்வளவு வருது? 700 வரும் பர் டேக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 2024 வரைக்கும் நம்ம 800 வச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால ஸோ இந்த ஜனவரில இருந்து நம்ம 700 நம்ம இது பண்ணிருக்கோம். இப்போ இது நியூ இயர் ஆஃபர், லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஆக்சுவலா வந்து லிமிடெட்னு சொல்ல முடியாது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேக்குறாங்கன்றதுனால அவங்களுக்காக நம்ம பண்ணிருக்க பிரைஸ் தான் இது 700 பண்ணிருக்கோம் பர் டேக்கு வந்து. அதே பர் மந்த் நீங்க எடுத்துக்கலாம், பர் வீக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் PS4 சொன்ன அதே இதுதான் இதுக்கும் இதுவாகும். பட் ஆனா இதுக்கு கொஞ்சம் பிரைஸ் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ PS5ன்றதுனால கொஞ்சம் பிரைஸ் வந்து ஸ்லைட்லி டிஃபரெண்ட் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ PS4, PS5 அது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கா ரெண்டல்? இல்ல ப்ரோ, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா PS4 Pro இருக்கு, PS5 Slim Edition இருக்கு, அதே மாதிரி PSVR 2 இருக்கு, PS4ஓட VRம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் யூஸ் பண்ற நம்ம Metaquest இருக்கு. Metaquest பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். சோ இந்த Metaquest VR 2 இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 தான் வரும். சோ எல்லாமே தனித்தனி பிரைஸ், செப்பரேட் பிரைஸ் தான். சோ இதுவும் 700 தான் உங்களுக்கு. சோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து அஃபோர்டபிள் பிரைஸ் தான். Xbox இருக்கா ப்ரோ உங்ககிட்ட? Xbox நம்மள்ட்ட Xbox One S இருக்கு, Xbox One X இருக்கு,
சோ இது ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதுவுமே ரெண்டல் வாங்கிக்கலாம். அதுல ரெண்டல் வாங்கிக்கலாம். சோ அதுலயுமே கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்கு. அதுலயுமே உங்களுக்கு லேட்டஸ்ட் டைட்டில்ஸ் கேம்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ நீங்க அந்த கேமும் நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் சேம் வந்து பாத்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 300 வரும். Xbox One S வந்து பாத்தீங்கன்னா பர் டேக்கு 300 வரும். One X பாத்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 400 வரும். சோ PS4 ரேட் தான் வரும். சோ அதே மாதிரி அதுலயும் காம்போ அதே தான், சேம் காம்போ தான். ஒன் கண்ட்ரோலர் ஒன் கேம். சோ அது நீங்க செலக்ட் பண்ற கேம் தான். ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து இப்போ ரெண்டல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுக்கணும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரூஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மொத்தம் 3 ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நீங்க சப்மிட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் போட்டோ இருந்தா போதும் எங்களுக்கு. சோ சென்னையோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி. இது 3த்துல எதனா நீங்க 2 நீங்க போட்டோ இருந்தா கூட நம்ம இங்க வந்து எடுத்துக்கலாம். உங்க நேம், மொபைல் நம்பர், அதே மாதிரி லோக்கல் அட்ரஸ், சென்னை அட்ரஸா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2000 டெபாசிட் அமௌண்ட் வரும். செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவோம். ஸோ நீங்க சிஸ்டம் எடுத்துட்டு போறீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி 3 மணிக்கு நீங்க ஈவினிங் எடுக்கிறீங்கன்னா, ஸோ மறாத நாள் நீங்க 3 மணிக்கு ஈவினிங் எடுத்து திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது சிஸ்டம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் அன்னைக்கே கொடுத்துருவேன். இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி ஒன்று பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் இப்போ எடுக்கும்போது ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. ஆமா. அதே மாதிரி ஹையர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டலும் அட்வான்ஸ் அமௌண்ட் சேர்த்து தான் பே பண்ணுவீங்க. ஸோ மொத்தமா பே பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இந்த 2000 அமௌண்ட் நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் இன்னைக்கு எடுத்துட்டு போறேன், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாமா? ஆமா. இப்போ நீங்க ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடிஷனலா எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னும் போது எனக்கு சடனா நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அதுக்கேற்ற பேமெண்ட் வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போதும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க அப்பயே கூட நம்மள்ட்ட ஆன்லைன் பேமெண்ட் நீங்க பண்ணிடலாம். இப்போ நீங்க ரெண்டல் மட்டும் இல்லாம சேலுமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், உண்மையா? நம்ம வந்து ஆக்சுவலா வந்து ஆஃப்லைன் கிடையாது, நம்மளுக்கு ஃபுல் ஆன்லைன் ஷாப் தான். ஓகே. ஸோ நீங்க ஆன்லைன்லயே நீங்க நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டே டெலிவரி இருக்கும். சென்னைக்குள்ள நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னும் போது ஸோ சேம் டே டெலிவரி இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்க மார்னிங் 1 o'clock பண்ணீங்கன்னா சேம் டே டெலிவரி, இல்ல 1 o'clock மேல ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, இப்போ ஆன்லைன்ல நாங்க செக் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்குமா? எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும் ப்ரோ உங்களுக்கு. ஸோ நீங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஓப்பன் பாக்ஸ், சீல்டு பாக்ஸ், இது 2 தான் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கும். அது மட்டும் இல்ல நீங்க என்ன நிட்டாண்டோ ஸ்விட்சோ இல்ல நீங்க PlayStation 2ல இருந்து நிக்கிறீங்க கூட அதை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ PlayStation 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சேர்த்து ஒரு 1500 கேம்ஸ், ஒரு கண்ட்ரோலரு, ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூடடா உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு SSD கார்டோட வந்துடும் உங்களுக்கு. இப்போ பிரைஸ் ரேஞ்ச்லாம் எப்படி இருக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். பர் டேக்கு வந்து ஒரு நாளைக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நம்மகிட்ட வந்து அந்த பிரைஸ்ல இருந்து நீங்க அதர் ப்ரொவைஸ்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸா தான் இருக்கும். ப்ரோ, ஷாப் மட்டும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லிட்டீங்கன்னா, ஒருவேளை ரெண்டலுக்கு எடுக்கணும்னா அவங்க கொஞ்சம் நேரம் வந்துருவாங்க. சப்போஸ் இப்போ சைதாப்பேட்டை சைட்ல இருந்து வரீங்கன்னா நம்மளோட பஸ் டிப்போ இருக்குல்ல, டி நகர் பஸ் டிப்போன்னு கேட்டாலே போதும். அங்க இருந்து ரைட்ல பாத்தீங்கன்னா தாமோதரன் தெரு இருக்கும், தாமோதரன் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட் உள்ள வந்துட்டு டொரன் காம்ப்ளெக்ஸ். ஸோ டொரன் காம்ப்ளெக்ஸ்ல 2nd floor 39th ரூம் நம்ம ரூம். ஸோ நீங்க அங்க வந்துட்டு கூட கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே, இது வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு ரெண்டல் ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட டீடைல்ஸ் இன்னும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல நேரா போய் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கொடுத்துருக்கேன், நேரா போய் விசிட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.